சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனின் கதை முடிந்தது. அதாவது நிர்வாகத்தில் மூத்த தலைவர்களிலும் ஒருவராக இருக்கக்கூடியவர்தான் துரைமுருகன். அவர் நடந்து முடிந்த காட்பாடி தொகுதி சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தார். தொடர்ந்து 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால் இனி துரைமுருகன் அரசியலில் பயணம் செய்ய போவதில்லை. தொடர்ந்து பொது செயலாளர் பதவியையும் துறக்கப் போகிறார் என்கின்ற தகவல் கிடைத்துள்ளது. அதாவது கடந்த தேர்தலிலே அவரால் போட்டியிட முடியாத சூழல் நிலவி வந்தது. உடல்நலக் குறைவின் காரணமாக இனி அவரால் அரசியலில் முழுமையாக செயல்பட முடியாது. மேலும் வயது மூப்பின் காரணமாக அவருடைய பொதுச் செயலாளர் பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். அது தற்போது துரைமுருகனே பொதுச் செயலாளர் பதவியை துறக்கப் போகிறார். இது கிட்டத்தட்ட உண்மையான செய்திதான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான ஒரு நிர்வாக தலைவரா கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்து தற்போது இன்பநிதி காலம் வரையும் பயணித்து கொண்டிருப்பவர் துரைமுருகன். மேலும் அவர் காட்பாடி தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்டு 3வது இடத்திற்கு சென்றுள்ளார். மேலும் துரைமுருகன் மீது பல்வேறு லஞ்சம் மற்றும் ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அவர் மணல் கொள்ளையடித்த வழக்கு 2006ஆம் ஆண்டில் இருந்தே பல வழக்குகள் இருக்கிறது. மேலும் பொதுச் செயலாளராக திமுகவிற்கு பல ஆலோசனைகளை கூறி வந்திருந்தார் துரைமுருகன். அவர் மீது அமலாக்கத்துறை எப்போது வேண்டுமானாலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது இனி திமுகவோட பொதுச் செயலாளராக நாம் பயணிச்சா கண்டிப்பாக அமலாக்கத்துறையோட ரெய்டு வலயத்திற்குள்ளே நாம் மாட்டிக்கொள்வோம். மேலும் நம்முடைய ஊழல் மற்றும் லஞ்சத்தை தோண்டி எடுப்பாங்க. எப்படி தற்போது KN நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை தமிழக அரசிடம் சம்மன் அனுப்பியுள்ளதோ அதே போலதான் தன் மீதும் சம்மன் அனுப்பும். தொடர்ந்து தமிழக அரசிடம் என்னை விசாரிப்பதற்காக அனுமதி கேட்கும். அதிலிருந்து எல்லாம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகி சாதாரண ஒரு MLAவாக இல்லை சாதாரண தொண்டனாக இருந்தால் தப்பித்து விடலாம் என முடிவு செய்திருக்கிறாராம். தொடர்ச்சியாக இவர் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு தொடர் வெற்றிகளை பெற்று வந்தார். ஆனால் இப்போது நிச்சயம் அவரது பதவி பறிபோகிவிட்டது. MLA பதவியில் தோல்வியை தழுவியதன் காரணமாக திமுக பொதுச் செயலாளராக மட்டும் அவருக்கு பதவி இருக்கு. மேலும் ஸ்டாலின் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய அரசியல்ல இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்புகள் வழங்க முடிவு செஞ்சிருக்கார். அது மட்டுமில்லாமல் இனி சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் போன்ற இளம் தலைமுறையினருக்கு மட்டுமே வாய்ப்புகள். ஸ்டாலின் அவர்களுமே சொந்த தொகுதியான கொளத்தூரில் தோற்று தற்போது சட்டசபைக்குள் செல்ல முடியாத சூழல் இருந்து வருகிறது. இதனால்தான் துரைமுருகனின் பதவி தற்போது பறிபோகிறது. துரைமுருகனின் உடல்நிலை குறைவின் காரணமாக அவ்வப்போது மருத்துவமனையில் அடிக்கடி அனுமதிக்கப்பட்டு வந்திருந்தார். அவர் நீர்வளத்துறை அமைச்சராக கவனக்குறைவின் காரணமாக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டுகளை வச்சு எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்து காட்பாடி தொகுதியில் துரைமுருகனை தோற்கடிச்சாங்க. ஆனால் தற்போது மீண்டும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருக்கணும்னா தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் வயது மூப்பின் காரணமாக களப்பணி ஆற்ற முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு
இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என தற்போது உதயநிதி ஸ்டாலினே முடிவெடுத்து விட்டாராம். அதே போல பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக மாற்ற வேண்டும், இதனால தான் இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்க திட்டமிட்டிருக்கார். அனைத்து முடிவுகளையும் உதயநிதி அவர்களே எடுத்துக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஸ்டாலினுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் அடிப்படையில், அதாவது வாரிசு அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுப்பதால மக்கள் அப்படியும் திமுகவை தோல்வியை தான் தழுவ வைப்பாங்க. அது தவிர ஆட்சி அதிகாரத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாங்க. துரைமுருகனோட பதவி பறிக்கப்பட்டா நேரடியா அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக துரைமுருகனை டெல்லி அழைத்து செல்வாங்க. விசாரணையில அவர் பல உண்மைகளை திமுகவுக்கு எதிராக கூறிவிடுவார். அப்படி அவர் கூறினால் மொத்த சொத்து விவரமும் வெளிவந்துவிடும். தமிழக மக்களிடம் கடந்த 5 ஆண்டுகளில் பல லட்சம் கோடி ஊழல் செய்தது வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் என்கின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. அதனால தான் இளம் தலைமுறையினருக்கான வாய்ப்பை திமுக உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இனி வாரிசு அடிப்படையில் திமுகவில் இடம் கிடையாது. மேலும் வயது மூப்பின் காரணமாக இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் அவர்களை நிரந்தரமாக ஓய்வெடுக்க செய்துவிட்டு அவர்களது மகன்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயம் திமுக மீண்டும் வெற்றி அடைந்து கோட்டைக்குள் செல்லும் என ஸ்டாலின் அவர்கள் முடிவு செஞ்சிருக்கிறார். அதாவது துரைமுருகனுக்கு ஏற்கனவே வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டது. மேலும் ஸ்டாலினிடம் போராடி வாய்ப்புகளை பெற்றார். உதயநிதி ஸ்டாலினோ இளம் தலைமையினருக்கு வாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே நம்மால் இம்முறை ஜெயிக்க முடியும் என கூறியிருந்தார். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் துரைமுருகனை என்னால் கட்சியிலிருந்து நீக்க முடியாது, அவர் எடுப்பதே முடிவு என கூறியதால் துரைமுருகனை மீண்டும் காட்பாடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் ஸ்டாலின். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு அநியாயமாக தோல்வியடைந்தார். இதனால்தான் தற்போது துரைமுருகனை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் தூக்கிவிட்டார் என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கு. மேலும் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு இளம் தலைமுறையினர் யாரையாவது போடலாம், ஒருவேளை துரைமுருகனின் மகனை அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போடலாமா என்கின்ற ஆலோசனையில் தற்போது திமுகவின் தலைமை முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நிச்சயம் உதயநிதி அவர்கள் சரியான தலைமையை ஏற்படுத்த முடியாமல் கனிமொழி அவர்களது கைக்கு திமுகவின் தலைமை செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பல பிரச்சனைகள் திமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கு. தொடர்ந்து கூட்டணி கட்சிகளும் திமுகவை விட்டு ஒவ்வொன்றாக வெளியேறி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட காங்கிரஸ் வெளியேறியது. அதைத் தொடர்ந்து தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேற போவதாக அறிவிப்பு வெளியே இருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள்.